அன்பர்களே, ஒரு ஜாதகத்திலே லக்கினத்திற்கு 11ஆம் இடத்திலோ அல்லது லக்கினத்திலோ அல்லது லக்கினத்திற்கு 3ஆம் இடத்திலோ குரு பகவான் இருக்க ஒருவர் பிறந்திருந்தால், அந்த குரு பகவான் லக்கினத்திற்கு 7ஆம் இடத்தை களத்திரஸ்தானம், வாழ்க்கை துணை ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த ஜாதகருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை கண்ணியமிக்கவராக இருப்பார். அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை ஒழுக்கம் மிக்கவராக இருப்பார். அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை தெய்வ சிந்தனை மிக்கவராக இருப்பார். மேலும் அந்த ஜாதகருடைய ஜாதகத்திலே களத்திரஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதனாலே அவருடைய வாழ்க்கை துணை, அவர் தேர்ந்தெடுக்கக்கூடிய வாழ்க்கை பாதை எல்லோராலும் பாராட்டப்படக்கூடிய வகையிலே இருக்கும். அவருடைய வாழ்க்கை துணை மற்றவர்களுக்கு ஒரு முன் உதாரணமாக உள்ள வாழ்க்கை பாதையை தேர்ந்தெடுப்பார். அவருடைய வாழ்க்கை துணை மேலும் மற்றவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டியாகவும் இருப்பார். நற்சிந்தனை மிக்கவராக இருப்பார் அவருடைய வாழ்க்கை துணை. ஜாதகத்திலே லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலோ குரு பகவான் இருக்க பிறந்திருந்தால், அந்த குரு பகவான் அந்த ஜாதகருடைய லக்னத்திற்கு 7ஆம் இடத்தை, வாழ்க்கை துணை ஸ்தானத்தை, களத்திரஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்ப்பதனாலே அவருக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை இப்படிப்பட்ட சிறப்புகள் கொண்டவராக அமைவார் என்பதாகும். ஏனென்றால் குரு பார்க்கில் கோடி புண்ணியம். வாழ்க்கை துணை ஸ்தானத்தை குரு பார்ப்பதனாலே அப்படி கோடி புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை அந்த வாழ்க்கை துணை ஸ்தானத்திலே விழுவதனாலே லக்னத்திற்கு 11ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்திற்கு 3ஆம் இடத்திலோ குரு பகவான் இருக்க அந்த களத்திர ஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்ப்பதனாலே அந்த கோடி புண்ணியம் சேர்க்கக்கூடிய வாழ்க்கை துணை அந்த ஜாதகருக்கு அமைவார் என்பதாகும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.